எல்லாருமே இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கிற அண்ட் கேட்டுட்டு இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் எப்போ சார் வரும்? நவம்பர் 30ஆம் தேதி மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மெயின்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி பல மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. லைவ் போட்டால் கூட லைவ்ல கூட எல்லாருமே இதான் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இது எல்லாத்துக்குமான ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரீசன் ட்ரெண்டோட நீங்கள் வந்து படிக்கணும், அதுக்கான கோர்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கனிஷ் ரீனாலஜிக்ஸ் ஆப்பை வந்து நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் எல்லாத்துக்குமான கோர்சஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ நான் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெகா சிஏ ரிவிஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். அக்டோபர் மாதம் வந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது லைவ்ல வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, லைவுக்கு வந்து சிஏ ரிவிஷனுக்கே நிறைய பேர் வராதப்ப நான் யோசித்தேன், ஒருவேளை ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரல அதனால வந்து மக்கள் வராமல் இருக்கீங்களோ அப்படின்றதையும் யோசித்தேன். அப்புறம் வந்து பேசும்போது அதுதான் ஒரு காரணமாக இருந்திருக்கு. அப்போ நானும் போய் ரெஃபர் பண்ணி பார்த்தேன். நிறைய வந்து ஹிந்தி சேனல்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிற சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிபிஎஸ்டே வந்து பேசின கால் ரெக்கார்டிங் இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த வாரம், அதாவது இந்த வாரம் அப்படின்னு சொல்றது வந்து மண்டே, இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி ரிசல்ட் வந்து வரலாம். இன்னைக்கு ஈவினிங் நமக்கு மிஸ் ஆகும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வியாழக்கிழமை, அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை, இந்த டேட்டுக்குள்ளே நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வந்து வரும். இப்போ ஐபிபிஎஸ் பிஓ எப்படி வந்து அவங்களுடைய மெயின் செஷன் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த மெயின்ஸ் டேட், எக்ஸாம் டேட் வந்து கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்கன்னா மேபி எஸ்பிஐ மாதிரி இருக்கலாம். ஏன்னா எஸ்பிஐ வந்து 10 நாளைக்கு முன்னாடி தானே விடுவானுங்க. அதே மாதிரி இவங்களும் அந்த ட்ரெண்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்களோ என்னமோ தெரில. பட் நமக்கு வந்து அந்த 10 நாளைக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக மெயின்ஸ்க்கான ஹால் டிக்கெட் வந்து வரலாம். தட் இஸ் ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வந்து வரதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. நீங்க வந்து இதெல்லாம் வந்து எதிர்பார்க்காம உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை மெயின்ஸ்ல வந்து கொடுங்க. நான் மெயின் செஷன் வந்து மெகா சிஏ ரிவிஷன் வந்து கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. நெக்ஸ்ட் செஷன் வந்து சொல்லியிருந்தேன், நம்ம ஸ்கீம்ஸ்க்கான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நாளைக்கு, அதுக்கப்புறம் வந்து நாளை கழிச்சு உங்களுக்கு ஸ்கீம்ஸான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நாளைக்கு ஒரு வீடியோ வரும், அதுக்கப்புறம் நாளானைக்கு 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி வரேன். இந்த வீக்குள்ள வந்து எவ்வளோ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியுமோ ஸ்கீம்ஸ்க்கான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணி வரேன். மறக்காம பாருங்க. ஸ்கீம்ஸ் வீடியோலாம் பார்த்துட்டு அது கீழே நான் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணி என்னை வந்து பூஸ்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றதுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாத்தையுமே வந்து பாருங்க. அப்கமிங் செஷன் உங்களுக்கு ரீசனிங்கான செஷன் வந்து புதன்கிழமை வந்து இருக்க போது ஒரு ஃபுல் மார்க் நீங்க வந்து போட்ட மாதிரி இருக்கும். அந்த வீடியோ நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. புதன்கிழமை உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட் நான் வந்து கொண்டு வரேன். அதில் நீங்கள் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரைடேவும் நான் வந்து பிளான் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து கொண்டு வரேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. வேற டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் வந்து லீவ் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.